இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் தருகிற எந்த வாய்ப்புகளும் தற்செயல் அல்ல. ஆண்டவர் இந்த நாளிலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி வந்திருக்கிறீர். உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 34வது வசனம். 1 கொரிந்தியர் 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. ஆண்டவர் நம்மை எதிர்பார்ப்போடு அழைக்கிறார். மகனே, நீ தெளிந்தவனாயிரு. மகளே, நீ தெளிந்தவளாயிரு. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும், நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் என்று கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்த்து பேசுகிறார். பிரியமானவர்களே, ஆகாத சம்பாஷணைகள் மிக எளிதாய் நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுத்து விடுகிறது. நீதிமொழிகள் 14:22 பாருங்கள். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நீதிமொழிகள் 23:7 நாம் படிக்கிறோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்வில் மிக எளிதாக மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? சங்கீதங்களின் புத்தகம் 1வது சங்கீதம் 1-2 வசனங்களை படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று ஒரு எச்சரிப்பை தருகிறார். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று சொல்லுகிறார். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வேதத்தை நம்முடைய கரத்தில் தந்து நாம் அதை தியானிக்கும்படியாகவும் அது நம்முடைய எண்ணங்களாக மாறும்படியாகவும் எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஏனென்றால் இந்த வேதம் நம்மில் என்ன செய்கிறது பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 19வது சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. 10வது வசனத்திலே படிக்கிறோம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமனிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் முழுவதுமாக நிறைவேறுவதற்கு தம்முடைய ஜீவ வார்த்தைகளை, தம்முடைய வேதத்தை நம்முடைய மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். சங்கீதம் 19வது சங்கீதம் 4வது வசனத்தின் கடைசியிலே, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நியமித்த பாதை இருக்கிறது. அதை விட்டு விலகி போகாமல் ஆண்டவர் நம்மில் மகிமைப்படும்படி, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படி,
ஆண்டவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் செய்யப்படும்படி தம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த வார்த்தைகள் தெளிவை தருகிற வார்த்தைகள் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து கவனியுங்கள். என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாயிருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருப்பதற்கு தம்முடைய வார்த்தைகளை தருகிறார். ஆண்டவருடைய சித்தத்தை இந்த மண்ணில் நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அவருடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொள்ள செய்கிறார். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். சகோதரரே, அந்த நாள் கிறிஸ்துவின் வருகை நாள். திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமென். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். அல்லேலூயா. ஏனென்றால் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். 8வது வசனம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஏனென்றால் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். ஆமென். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா. ஆகவேதான் பிரியமானவர்களே, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல்காரனுக்கு கற்பிப்பான். அன்பானவர்களை, அப்படியே நாம் விழித்திருக்கிறவர்களாக, குறிப்பாக பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்கும்படி கர்த்தர் நம்மை எதிர்பார்ப்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25வது வசனத்திலே பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். மத்தேயு 13:25, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அன்பானவர்களே, நம்மை தெளிந்தவர்களாய் இருக்க விடாதபடி சத்துரு களைகளை விதைக்கிறவன் என்று வேத புத்தகத்திலே படிக்கிறோம். ஆதலால் தான் 1 தெசலோனிக்கேயர் 5:6 படிக்கிறோம். ஆதலால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆண்டவரே, அந்த தெளிவை எங்களுக்கு தாரும் என்று அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மிடத்துல வருகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தெளிவை தாரும். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவரிலும் நீர் உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒவ்வொருவரிலும் நிறைவேறுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.